வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் எழுத்தாளன் பிரபு தமிழன் பேசுகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்துட்டு ஒரு வீடியோ நான் பதிவிடுறேன். காரணம் வந்து என்னுடைய புத்தகம் ஏழுமுடி பாண்டியன் வந்துட்டு ஒரு முதல் பாகம் வந்து முடிச்சிருக்கிறேன். 2ஆம் பாகம் தொடங்கணும். எப்படியும் வந்துட்டு கொஞ்சம் நாள் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்துட்டு அதில் வந்து படிச்சிருக்கேன். நிறைய புத்தகங்கள் வந்து அதுலேருந்து வந்தெல்லாம் வந்து தொகுத்து வச்சிருக்கிறேன். அதை பதிவிடணும். விரைவில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு நம்ம போடுவோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது படித்தேன். சரி, அதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இருக்குங்க. இதில் அந்த 2 செய்திகள் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்த 2வது ஒன்று வந்துட்டு கொஞ்சம் வினோதமாக இருக்கும், வேடிக்கையாக இருக்கும், நகைச்சுவாக இருக்கும் சொல்லலாம். எத்தனையோ சொல்லலாம், அப்படி தான் இருக்கும். முதல் வந்து சுமை தாங்கி கல். இது 2வது வந்துட்டு வேடிக்கையாக இருக்கும், வினோதமாக இருக்கும், எல்லாமே நான் சொன்னேன்ல. ஆனால் உண்மையாலுமே ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சிறப்பான ஒரு தான். அந்த 2வது வந்து ஆவுரஞ்சி கல்லுங்க. சரி, முதல்ல வந்துட்டு சுமை தாங்கி கல்லை பற்றி படிப்போங்க. இப்போ சுமை தாங்கி கல்னா வந்துட்டு என்னங்க, எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து கிராமத்துலேருந்து கிராம ஓரங்களில் மட்டும் கிடையாதுங்க, நகரங்கள்லேயும் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஒரு 2 தூண் மாதிரி கல் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு தட்டையாக ஒரு கருங்கல் வச்சுடுவாங்க. அதுதான் சுமை தாங்கி கல்லுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 1 அடி அகலத்துலேருந்து இருக்கும் அந்த கல் வந்துட்டு மேலே இருக்க தட்டை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் வசனம் இருக்கும் சுமை தாங்கி கல்லோட ஹைட்டு. ஸோ இதை வந்துட்டு அப்போ வந்துட்டு ஊரில் வந்துட்டு ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. எல்லாருமே மாட்டு வண்டி வச்சுட்டுலாம் போக மாட்டாங்க. அதற்கான வசதி வாய்ப்புகள் நிறைய எல்லாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ அதனால் அப்படி வந்து தலையில் தான் சுமந்துட்டு போவாங்க. தலையில் இடுப்புலையும் கையிலும் தூக்கிட்டு போவாங்க. அப்படி சுமந்துட்டு போகிறவங்க வந்துட்டு அந்த தலையில் இருக்கிற தங்களோட சுமையை வந்து இறக்கி வச்சு கொஞ்சம் இலைப்பாறணும். அதனால் வந்துட்டு இந்த சுமை தாங்கி கல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே பார்த்தா ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில், அப்படி இல்லைன்னா ஒரு அரசமரம், ஆலமரம், ஒரு மரம் நிழல் சார்ந்த ஒரு இடத்துல தான் வந்து இந்த சுமை தாங்கி கல் இருக்கும். நீரோடைகள் நிழலும் உள்ள பகுதிகளில் தான் ஏனைய கற்கள் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லை இன்னைக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியோ 200 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நீர் ஆதாரமோ இல்லை ஒரு நிழல் ஆதாரமோ அந்த இடத்துல இருந்திருக்கும். ஓகே, சரிங்களா? இதா மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சுமை தாங்கி கல். இந்த சுமை தாங்கி கல்ல ஒரு விசேடம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஒரு சாதாரண கல் மட்டும் கிடையாது, அதில் ஒரு நிறைய செய்திகளும் வந்துட்டு ஒவ்வொருத்தங்க வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இன்னார் ஊர், இன்னார் வம்சத்தினர், குடும்பத்தினர் வந்துட்டு இதை வந்து ஒரு அறத்திற்கான ஒரு குறியீடாக தான் வந்து சுமை தாங்கி கல்லை வந்து அன்னைக்கு பார்த்தாங்க எல்லாருமே. சரி, இப்போ அதில் வந்துட்டு ஒரு இது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சுமை தாங்கி கல்லாம் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா, ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண் குழந்தை பெறாமல் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட நினைவாக வைக்கிறது தான் சுமை தாங்கி கல்லுன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள். எனக்கும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை பற்றி நான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதுதான் கருத்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. அது வந்துட்டு உண்மையே கிடையாது. சுமை தாங்கி கல் என்று ஒரு அறத்தின் அடையாளமாக வழிபோக்கர்களுக்காக உதவுவதற்காக செய்த ஒரு குறியீடு, ஒரு இதுதான் அது வந்துட்டு ஒரு கல் நம்ம சொல்றது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு தன்னோட குடும்பத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட நினைவாகவும் சுமை தாங்கி கல் வைப்பாங்க. ஆனால் அப்படி வைக்கிற கல்லோட பேர் வந்து சுமை தாங்கி கல் இல்லைங்க, சுமை தாங்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த சுமை தாங்கி போடுன்றது வந்துட்டு பிரசவிக்காமல் கர்ப்பத்துடன் இறந்த ஒரு பெண்ணோடைய துன்பங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சுமைகளை வந்து இறக்கிறது தான் அந்த சுமை தாங்கி போடுன்றது. ஸோ இது 2 வித்தியாசம் இருக்குது. இல்லை, இது நிறைய வந்து ஒரு முரணான ஒரு இதுவாகவே இருக்கும், சுமை தாங்கி கல், சுமை தாங்கி போடுன்ற மாதிரி. ஸோ ஆனால் இதுதான் உண்மை. அந்த கர்ப்பிணி பெண்களுக்காக வைக்கக்கூடிய ஒரு கல் வந்து சுமை தாங்கி போடு கல்னு சொல்லலாம் நம்ம அதை. ஆனால் வந்துட்டு ஒரு அறத்திற்காகவும் ஒரு பொது நலத்துடன் வைக்கிறது வந்து சுமை தாங்கி கல். இதுதாங்க சுமை தாங்கி கல். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம அதை பார்த்தாச்சு. நம்ம அதை அதிகமாக இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் தேவையில்லை. நிறைய நான் சொன்ன இதுலேயும் சுமை தாங்கி கல்லையும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். உங்கள் ஊரில் ஏதாவது சுமை தாங்கி கல் பார்த்து அதில் ஏதாவது கல்வெட்டு இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர்களுக்கோ இல்லை தொழில் துறைக்கோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு இத்தனை நாளாக கிடைக்காத நிறைய ஊர் பேர்கள், என்ன சிற்றரசுகளுடைய பேர், அந்த குலத்தினுடைய பேர், அதெல்லாம் இருக்கும் நிறையா. ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் சொன்ன ஒரு வேடிக்கையான ஒரு இதுதான் வந்து ஆவுரஞ்சி கல். இது என்னங்க? இது ஆவுரஞ்சி கல்னா இதை தனியாக பிரித்து படிக்கணும். உரோஞ்சும் கல். ஆனா அந்த ஆநிறை மீட்டல் அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆடு மாடுகள் அதுதாங்க, கால்நடைகளை தான் வந்துட்டு இந்த இடத்துல குறிக்கிறது. சரி, இது ஆளாக விளக்கம் போதுங்க. அது என்ன அந்த கல், அது எதுக்கு வைப்பாங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்துட்டு தனியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கல் வந்துட்டு ஒரு மடத்தின் கூட இருக்கும். மடம்ன்றது ஒரு மண்டபம் சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த மடம்னா உடனே இன்னைக்கு இருக்கிற சாமியார் மடத்துக்கு போயிடாதீங்க. வழிபோக்கர்கள் தங்கும் மடம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஆவுரஞ்சன் கல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சுமை தாங்கி கல் இருக்கும். அது கூட வந்து தண்ணீர் தொட்டி இருக்கும். இந்த ஒரு கூட்டாக தான் வந்துட்டு இந்த அமைப்பு வந்து இருக்குங்க. ஏன் இந்த கல் வந்துட்டு தண்ணீர் தொட்டி பக்கத்தில் இல்லை ஒரு கேணி பக்கத்தில் இருக்கும்னா,
கால்நடைகள் வந்துட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டு ஊர் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து தண்ணீர் குடிக்கும். இப்போ தண்ணீர் குடிக்கும் ஊர் திரும்பும்போதுனா ஊர் பக்கத்தில் மட்டும் கிடையாதுங்க, எங்கெங்கெல்லாம் கேணி இருக்குதோ இல்லை நீர் தொட்டி அதற்கான வசதி உள்ள ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுமை தாங்கி கல் எப்படி வழிபோக்கர்களுக்கு அந்த சுமையை இறக்கி வச்சு தண்ணீர் குடிச்சு இலைப்பாரி விட்டு போகிறதோ அதே மாதிரி கால்நடைகள் வந்துட்டு அதுங்க இருக்கிற தண்ணீர் தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு இந்த ஆவுறிஞ்சி கல்லுன்றதுல வந்துட்டு போயிட்டு முதுக உடம்பை தேய்க்கிறதுக்கு தாங்க அந்த கல். அது ஒரு 4 அடி கல் கருங்கல் அந்த அப்படி வச்சிருப்பாங்க. இதுதான் நான் சொந்த வினோதமாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும்னு சொன்னேன் நான். ஆமாங்க, அந்த 4 அடி கல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாடுகள் ஆடு மாடுகள் வந்து தண்ணீர் குடிச்சிட்டு அந்த மேய்ச்சலில் வரும்போது அந்த சுனை இருக்கும், அது மேலே அந்த சுனை வந்துட்டு இது பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த ஆடு மாடுகள் வந்து உராயறதுக்கு ஒரு இடம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏகப்பட்ட செவ்வறு இருக்குதுங்க, வீடு சுற்றி சோறுதாங்க. அதனால ஆடு மாடு பார்க்கலாம், நீங்களும் வந்துட்டு அங்கங்கே சோத்தில் நின்று தேய்ச்சிட்டு இருக்கோம், உராஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாமே மண் வீடு அது மாதிரி தான் இருக்கும், மண்டபங்கள் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கான ஒரு இடம் கிடையாது அதுங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க மக்கள் வந்து நமக்கான ஒரு இதை வந்து சுமை தாங்கி கல் தொட்டி கட்டிக்கிறோம், மடம் கட்டிக்கிறோம், கால்நடைகளுக்கும் ஏதாவது வேணுன்றதுனால வந்துட்டு இந்த ஒரு 4 அடி கல் வச்சாங்க. அதுதான் வந்து ஆவுறிஞ்சி கல். ஆடு மாடுகள் ஆநிறைகள் இவைகள் எல்லாம் போயிட்டு அதுங்களுக்கு வந்துட்டு சொரிஞ்சிக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க அந்த கல். ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து நான் இதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கட்டுரை ஒன்று கிடச்சிருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு. இந்த ஃபோட்டோ கூட நான் போட்டிருக்கேன், அவங்களோட வெப்சைட்டில் இருந்தால் எடுத்தேன் அதை நான். நல்லா இருக்குது, அதில் வந்துட்டு அவங்க போட்டிருக்குது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அமைப்பு வந்து யாழ்ப்பாண நூலகத்தில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு இதை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதில் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்கும், உங்களுக்கு நீர் தொட்டி பக்கத்தில் வந்து ஒரு 4 அடி ஒசரத்துக்கு வந்துட்டு ஆவுறிஞ்சி கல் வச்சிருக்காங்க. அது பக்கத்தில் சுமை தாங்கிக்கல் 3 அடுக்காக வச்சிருக்காங்க, 2 லேயர்டு மாதிரி. ஒருத்தவங்களுக்கு 5 அடி உயரத்தில் இருக்கிறவங்க, ஒன்று கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க வந்துட்டு உயரமாக இருக்கிறவங்க வந்துட்டு அதில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மேலே இருக்கிற தளத்தில். ஸோ இதுதான் வந்துட்டு அன்றைக்கி இருந்த ஒரு அமைப்பு. ஆனால் இதில் வந்துட்டு ஒரே ஒரு இதை மட்டும் எனக்கு நான் சேர்க்கணும்னு நினச்சேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் நிறையா வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் காணொலியெல்லாம். இந்த மாட்டு பண்ணைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வச்சுட்டு நல்லா வந்துட்டு கட்டி விட்டுருவாங்க, மஞ்சள் கலர் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கும். மாடுங்கள்லாம் ஆடு மாடு இந்த குதிரைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா போயிட்டு நல்லா உடம்பு தேய்ச்சிட்டு அதில் போய் இப்படி சோகமாக காமிக்கும். அப்போல்லாம் எனக்கு புரியலப்பா, நல்ல டெக்னாலஜிப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் நானும் வந்துட்டு பாராட்டிட்டு இருந்தேன். ஆனால் ஆவுறிஞ்சி கல்லுன்ற ஒரு விஷயத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. அதுக்கு ஒரு ப்ரஷ்ஷை போட்டுக்கிட்டு அதை வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டு சாரி அதை வந்துட்டு தேஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றணும். எல்லாம் செலவுங்க. 4 அடிக்கு ஒரு கருங்கலை தூக்கிட்டு வந்து போட்டிங்கன்னா அது மட்டும் கடக்க போகுது. தரையை கழுவுறப்ப அந்த கல் மேலே தண்ணி ஊற்றி விட்டு அதை அதே தொடப்பத்தை வச்சு ஒரு தேய்ச்சி விட்டோம்னா அந்த கல் க்ளீன் ஆகிட போகுது. சமங்க நம்ம ஆளுங்க இயற்கையோடு வாழணும், இதுக்கு தான் சொல்கிறது. ஒரு அருமையான ஒரு விஷயம், எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இதில் வந்து ஒரு நகைச்சுவை வந்து எனக்கு வந்துச்சு. இதில் வந்துட்டு இந்த கல்லையும் அந்த ப்ரஷ்ஷையும் பார்க்கும்போது என்னன்னா வடிவேலையா வந்து ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கும், இந்த மூட்டை பூச்சை கொள்கிற ஒரு நகைச்சுவை. எல்லாரும் தெரிஞ்சு அதுக்குள்ளே சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதை நொங்குன்னு குத்தணுமா, அதை பிடிச்சி ஓடுறதா, அதை எடுத்து கையால் இப்படி அடித்து தொடையில் தட்டிட்டு போகிறத விட்டுட்டுன்ற மாதிரி இதான் இது வந்துட்டு. எங்கேயாவது ஒரு 4 அடி கல்லை தூக்கி போட்டோன்னா அங்கே இருக்கிற ஆடுங்களும் வந்துட்டு உராசிட்டு போகுதுங்க. அதை விட்டு ஒரு ப்ரஷ்ஷை வாங்கிட்டு மிஷினை வாங்கிட்டு அது கரண்ட் பில் வேறு கட்டிக்கிட்டு அதுக்கு வேறு மெயின்டெனன்ஸ், அதுக்கு வேறு க்ரீஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்பீங்க. அப்போ ஒரு 6 மாதம் விட்டு ப்ரஷ்ஷை மாற்ற சொல்லுவீங்க. என்னையா இது போங்க நீங்களும் உங்களோட டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது தாங்க ஆவுறிஞ்சி கல். ஒரு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு, ஒரு 4 அடி கல் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் போடணும்னு நினச்சேன் இந்த வீடியோ. நன்றி மக்களே, நன்றி. அடுத்த ஒரு புதிய ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். அடுத்து வந்து துறவு என்ற சொல்ல பற்றி வந்துட்டு ஒரு சில செய்திகள் படிச்சிருக்கேன், நல்லா இருக்குது. அதை வந்துட்டு ஒரு எடுத்துடுறேன் நான், ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு காணொலியில் வந்து நான் பதிவிடுறேன். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.